ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு மகாலட்சுமியின் அருள் என்பது நிச்சயம் வேண்டும். நினைத்த உடனே மகாலட்சுமியின் அருள் கிடைத்து விடாது. நம்மிடம் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கினால்தான் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். தரித்திரம் நம்மிடம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உடலாலும் மனதாலும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு சாப்பிடுவதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுவார்கள். இப்படி இருக்கும் நிலை மாறி மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய சில பரிகாரங்களை நாம் இந்த வீடியோவில் காணலாம். தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்றால் லட்சுமிகரமாக நம்முடைய வீட்டை நாம் மாற்ற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு கடன் பிரச்சனை தீரவும் அன்னபூரணியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கவும் பல பரிகாரங்கள் இருக்கின்றன. முதலில் நம்மை பிடித்திருக்கும் கஷ்டங்கள் நீங்குவதற்கு, கடன் பிரச்சனை தீர்வதற்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தெரிந்து கொள்வோம். இந்த பரிகாரத்தை நாம் புதன்கிழமை அன்று செய்வது என்பது சிறப்பு. மற்ற நாட்களிலும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்று இரவே ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடன் ஒரு கைப்பிடி அளவு வெல்லத்தை நுணுக்கி எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இரண்டையும் சிறிதளவு மட்டும் தண்ணீர் ஊற்றி நன்றாக ஊற வைத்து கொள்ளுங்கள். புதன்கிழமை அன்று காலையில் அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு இதனை தானமாக தர வேண்டும். பாசிப்பருப்பு தர முடியாது என்பவர்கள் பாசிப்பருப்பிற்கு பதிலாக பச்சரிசையும் பயன்படுத்தலாம். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக வீட்டின் பூஜை அறையில் பூஜை பொருட்கள், மத புத்தகங்கள், தெய்வங்களின் உருவப்படங்கள், சிலைகள் போன்ற பலவிதமான பொருட்கள் இருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் தவிர பூஜை அறையில் வைக்கப்படும் மற்றொரு பொருள் ஒன்று உள்ளது. அதுதான் பணம். ஆம், வீட்டின் பூஜை அறையில் பணம் மற்றும் நகைகளை வைப்பது மங்களகரமாக கருதப்படுகிறது. உண்மையில் வீட்டின் பூஜை அறையில் பணத்தை வைப்பது செல்வத்தை தடுக்கும் தோஷங்களை நீக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. வீட்டின் பூஜை அறையில் பணத்தை வைத்திருப்பது செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தால் பண ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும். மேலும் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். முக்கியமாக வறுமை அல்லது நிதி நெருக்கடி வீட்டிற்குள் ஒருபோதும் நுழைவதில்லை. சாப்பாட்டிற்கு எந்தவித குறையும் இல்லாமல் இருக்க அன்னபூரணியின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதற்கு வெள்ளிக்கிழமை அன்று நம் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்தையும் சிறு சிறு கிண்ணங்களில் எடுத்து மகாலட்சுமிக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இதில் முக்கியமாக பச்சரிசி, கல்லுப்பு, துவரம்பருப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள், வீட்டில் இருக்கக்கூடிய பல வகைகள் என்று அனைத்தையும் சிறிது மட்டும் எடுத்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்து முடித்த பிறகு இதை திரும்பவும் நாம் எப்பொழுதும் பயன்படுத்துவது போல் பயன்படுத்தி கொள்ளலாம். செல்வ வளம் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய நிலைவாசலில் மருதாணி இலையை வைக்க வேண்டும். மருதாணியை கொப்பாக உடைத்து வந்து அதை அப்படியே நிலைவாசலில் மாட்டிவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ வளம் என்பது அதிகரிக்கும். இதோடு மட்டுமல்லாமல் பூஜை அறையில் பஞ்ச பாத்திரம் வைத்திருப்போம் அல்லவா? அந்த பஞ்ச பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை பிடித்து அதில் சிறிதளவு பச்சை கற்பூரம், 2 கிராம்பு, 2 துளசி இலைகளை சேர்த்து வழிபட்டு அனைத்தும் செய்து முடித்த பிறகு இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். பணம் நகை வைத்திருக்கும் இடத்திலும் தெளிக்க வேண்டும். தரித்திரம் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்து அதில் சிறிதளவு பச்சரிசி, ஒரு கொட்டைப்பாக்கு, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் சிறிதளவு வைத்து மூட்டையாக கட்டி பூஜை அறையில் ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். 1 வருடம் கழித்து இந்த மூட்டையை எடுத்து கொண்டு போய் ஓடுகின்ற நீரிலோ கடலிலோ தூக்கி போட்டு விட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம்மை பிடித்த தரித்திரம் அனைத்தும் நீங்கும். வீட்டில் உள்ள பெண்களே லட்சுமி ஆவார்கள். அப்படி இருக்க பெண்கள் எவ்வளவு நகை அணிந்து இருந்தாலும் எப்போதும் தங்கள் இடது கையில் வெள்ளியால் ஆன மோதிரத்தை அணிந்தால் பணவரவு அதிகரிக்கும். வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி, நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. பணமும் இவற்றைப் போல ஓடிவிடும். பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவதனால் பணவரவும் அதிகரிக்கும்.
தினமும் சிறிதளவு பசுவின் கோமியத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். இவ்வாறு 15 நாட்கள் செய்து வந்தால் நம்மை பிடித்திருந்த தரித்திரம் அனைத்தும் நீங்கி பணவரவும் செல்வமும் அதிகரிக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.